7 days 7 1 pot குக்கர் ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஷ்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. பாஸ்மதி ரைஸில் செய்யலாம், உங்களுக்கு எந்த ரைஸ் இருக்கோ அதில் கூட நீங்கள் செஞ்சிடலாம். குக்கரில் எண்ணெய் போட்டோன்னே எண்ணெய் காஞ்சோன்னே பட்டை வகைகள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் வதக்கிக்கோங்க. நல்லா நறுக்கிட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா நல்லா வதக்கணும். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட் கொடுப்போம். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா நான் காஷ்மீரி சில்லி பவுடரும் நார்மல் சில்லி பவுடரும் தனியா தூளும் கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டுனா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை மசாலா வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குவோம், கறிக்கிறாதீங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வெங்காயம் மட்டும் தான் வதங்கணும், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா சாஃப்டாக வரும். அதனால் இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு, பாஸ்மதிக்கும் சீரக சம்பாவுக்கும் ஒன்று தான். நார்மல் சாப்பாடு அரிசினா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டோன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம் ஒரு 1/2 hour கிட்ட நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். 2 விசில் எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் தயிர் பச்சடி, முட்டை ஃப்ரை எது கூட வேணால் வச்சு சாப்பிடுங்க, செம்ம அட்டகாசமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு சட்டுன்னு 10 நிமிஷத்தில் நம்ம கிச்சன்லேருந்து வந்துடலாம். இந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து என்ன ரெசிபிஸ் பார்க்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.